இன்றைக்கி நம்ம திரைவிமர்சன நிகழ்ச்சியில் இயக்குனர் பூரி ஜெகநாத் இயக்கத்தில் வெளியே வந்திருக்கிற டபுள் ஐ ஸ்மார்ட் படத்தை பற்றி பார்க்க போகிறோம். இந்த படத்துடைய கதையை பற்றி பார்த்தோம்னா, படத்துடைய ஹீரோ பார்ட் டைமாக திருடனாக இருக்கார், ஃபுல் டைமாக ஹீரோயினை லவ் பண்ணுறாரு. இவர் நல்ல திருடன்றதுனால இவர் திருடர் அப்படின்னே கூட நம்ம சொல்லலாம். இந்த திருடர் வந்து வில்லனை தேடிக்கிட்டு இருக்கார். எதனால் அப்படின்னு சொன்னால், இவங்க அம்மாவை கொண்டவன் வில்லன் தான், அவனை பழி வாங்கணுன்றக்காக இவர் தேடுறார். இதே டைமில் வில்லன் இவரை தேடிக்கிட்டு இருக்கான். அது ஏன்னா வில்லனுக்கு பிரெயின் டியூமர். அந்த பிரெயின் டியூமர்னால நம்ம சீக்கிரத்தில் இறந்துருவோம், நம்மளுடைய அறிவெல்லாம் அப்படியே அழிஞ்சிரும். அதனால் நம்ம மூளையில் இருக்க டேட்டாவெல்லாம் எடுத்து ஹீரோ தலையில் வச்சிட்டோம்னா நம்ம இறந்ததுக்கு பிறகு அது இயங்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் இவனை தேடி கண்டுபிடிச்சி இவன் தலையில் அவருடைய ப்ரோக்ராம் எல்லாம் மண்டையில் ஏற்றிடுறாரு. இப்போது ஸ்மார்ட் சங்கராக இருந்த இவர் டபுள் ஸ்மார்ட் சங்கர் ஆகிடுறாரு. இந்த டபுள் ஸ்மார்ட்னஸை வச்சுக்கிட்டு நம்மளை என்டர்டெயின் பண்ணுவார்னு பார்த்தா இவர் நம்மளை ஃபூல் ஆக்கி வச்சுருக்காரு. இவர் ஸ்மார்ட்டாக இருக்கிறதுக்கு நம்ம ஃபூல் ஆகிருக்குமா. தெலுங்கு படத்துக்கே உரித்தான ஒரு நல்ல ஹீரோ, திருடனாக இருந்தாலும் ரொம்ப நல்ல திருடன், 10,000 பேராக இருந்தாலும் போட்டு அடிக்கக்கூடிய ஒரு பலசாலி, அம்மா பேச்சுக்கு மட்டும் கட்டுப்படக்கூடியவன், எந்த பொருத்தமும் இல்லைனாலும் ஹீரோயின் முதல்ல முரண்டு பிடிச்சாலும் கடைசியில் இவரை தான் கட்டிக்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு அடம் பிடிக்கிற அளவுக்கு ஒரு நல்ல ஹீரோ. எந்த ஒரு முன் அனுபவம் இல்லைனாலும் ஹெலிகாப்டராக இருந்தாலும் ஏரோப்ளேனாக இருந்தாலும் ஜேசிபியாக இருந்தாலும் ரோடு ரோலாக இருந்தாலும் எடுத்து ஓட்டக்கூடிய ஒரு பராக்கிரமசாலி தான் இவர். 10 பொருத்தமும் பொருந்தக்கூடிய ஒரு தெலுங்கு சினிமா ஹீரோவுக்கான கதை தான் இது. இன்றைக்கி 2 தெலுங்கு படம் வந்துச்சு இல்லையா, 2வதாக இந்த படத்தை பார்த்தோம். ஏன்டா இதை பார்த்தோன்னா போச்சு, ஏன்னா இந்த படத்துடைய சீன் ஆர்டரில் தான் அந்த படம் இருக்குது, அந்த படத்துடைய சீன் ஆர்டரில் தான் இந்த படம் இருக்குது. அந்த 2 படத்தையும் பார்த்துருக்க தேவையில்லையே, இந்த ஒரு படம் பார்த்துருந்தாலே போதுமே அப்படின்ற ஒரு எண்ணம் வந்துச்சு. நீங்கள் இந்த 2 படத்தில் எதா ஒன்று பார்த்தா போதும், முதல்ல அதை பார்த்துருந்தா இதை பார்க்க தேவையில்லை, இதை பார்த்துருந்தா அதை பார்க்க தேவையில்லை. அல்லது 20 வருஷத்துக்கு முன்னே வந்த தெலுங்கு படத்தில் நான் விடாமல் பார்த்துருக்கேன் அப்படின்னு சொன்னால் இந்த 2 படத்தையுமே பார்க்க தேவையில்லை. இப்போ நீங்கள் தான் டபுள் ஸ்மார்ட். படத்தில் காமெடி பண்ணுறேன்னு ஒரு காமெடியை வந்து குரங்கு சேட்டையெல்லாம் பண்ணிக்கிட்டான். என்னடா இதெல்லாம் ஒரு காமெடின்னு வச்சுருக்காங்களேன்னு எரிச்சல் அடைஞ்சிட்டு இருந்தா, செகண்ட் ஹாஃபில் ஹீரோ காமெடி பண்ணுன்ட்டு அவர் ஒரு குரங்கு சேட்டை பண்ணார் பாருங்க, அதுக்கு இவனே தேவையில்லாடான்னு ஆகிப்போச்சு. அந்தளவுக்கு மோசமாக இருந்துச்சு. இந்த படத்தெல்லாம் ரசிக்க முடியாது. வேணால் ஒரு 4 பேர் ஃப்ரெண்ட்ஸாக போயிட்டு கலாய்ச்சிட்டு வேணால் வரலாம். இன்றைக்கி பாருங்கள், தெலுங்கில் 2 படம் வந்திருக்கு. 2 படத்துலையும் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபைட்டு, ஒரு சாங்கு, ஒரு சீனு, ஒரு காமெடி, திரும்ப ஒரு ஃபைட்டு, ஒரு சாங்கு, ஒரு சீனு, ஒரு காமெடி, இப்படியே ரிப்பீட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஏன்டா இந்த ஆர்டரை மாற்றி பண்ணான்னா உங்களை ஊரை விட்டு ஒதுக்கி வச்சுருவாங்களா, பொடால கடால தூக்கி உள்ளே போட்டுருவாங்களா, ஏன்டா இப்படி சோதிக்கிறீங்க? இன்றைக்கி நம்ம நிலைமையை பாருங்கள். முன்னால் நிமிந்து பார்த்தா தங்கலான், பின்னால் ஒரு ஸ்டெப்பு வச்சு திரும்பி பார்த்தா டீமாண்டி காலனி, அப்படியே ரைட்டில் ஒதுங்கிடலான்னா அப்படி பார்த்தா மிஸ்டர் பச்சன், லெஃப்ட்டில் ஒதுங்கிடலாமான்னு பார்த்தா டபுள் ஐ ஸ்மார்ட்டு. இப்படி காலை வைக்கிற இடத்துலலாம் கண்ணி வெடி வச்சுருந்தா ஒரு மனுஷன் என்னத்துக்கு தான் ஆகிறது? சுதந்திர தினமும் அதுமா இன்னும் கொஞ்சம் நாளைக்கு வெள்ளைக்காரனே ஆண்டுக்கலாமோ அப்படின்னு நினைக்க வச்சுக்கிட்டாங்க.